நம்ம வணங்கக்கூடிய பெண் தெய்வங்களே எப்பவுமே ஒரு தனி சிறப்பை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அது துர்கா தேவி அப்படின்னு சொல்லலாம். இந்த துர்க்கை அம்மனுக்கு எப்படி துர்க்கை அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னா, இவங்க ஒரு சமயம் துர்க்கை அப்படின்ற ஒரு அசுரனை வதம் பண்ணாங்க. அதனால் அந்த அசுரனோட பேரையே இவங்களுக்கு வச்சு இவங்கள துர்கா தேவி அப்படின்னு சொல்லி அழைக்கவும் செஞ்சாங்க. இவங்க அந்த துர்க்கை அப்படின்ற ஒரு அசுரனை மட்டும்தான் வதம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிடையாது. இவங்க பல ராட்சசர்களையும் அசுரர்களையும் எல்லாருமே வதம் பண்ணி தேவர்கள் ஒரு அமைதியான சூழலை வாழ்றதுக்கு வழிவகுத்தும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை இவங்க தான் உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த ஆயுதங்களுக்கான சக்தியாகவும் இவங்க தான் விளங்கவும் செய்கிறாங்க. இவங்க சிவனோட அம்சத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு சிவை அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. விஷ்ணுவோட அம்சத்துலேயும் இருக்கிறதுனால இவங்களுக்கு நாராயணி அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் இவங்களை விஷ்ணு துர்க்கை அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. இவங்களுக்கு ஈசானி, சத்தியை, நித்தியை, சனாதனி, பகவதி, சர்வாணி, சர்வமங்கலி, அம்பிகை, கௌரி அப்படின்னு சொல்லி பலவிதமான பேர்கள் இவங்களுக்கு இருக்குது. இந்த ஒரு சமயம் கிருஷ்ணர் கூட துர்கா பூஜை அப்படிங்கிறது நிறைய டைம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். கிருஷ்ணர் மட்டும்தான் துர்கா பூஜை பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. நிறைய சமயங்களில் பிரம்மனும் சிவனும் கூட துர்கா பூஜை அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புகழ்பெற்ற துர்கா பூஜைக்கும் புரட்டாசி மாதத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? இந்த புரட்டாசி மாதத்துக்கும் துர்கா பூஜைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த துர்கா பூஜை அப்படிங்கிற ஒரு முறை அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். முன்னொரு கல்ப காலத்தில் நந்தி அப்படிங்கிற மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, சுரதா அப்படிங்கிற மன்னனோட நாட்டை கைப்பற்றணும்னு சொல்லி அவர் சுரதா அப்படின்ற மன்னனோட நாட்டு மேலே அவர் போர் தொடுத்தார். அந்த போரில் நந்தி அப்படிங்கிற மன்னன் ஜெயிக்கவும் செஞ்சார். வெற்றி பெற்ற நந்தி மன்னன் சுரதாவை அந்த நாட்டை விட்டே வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் துரத்தவும் செய்கிறாரு. சுரதாவும் நந்தி மேலே இருக்கக்கூடிய பயத்தினால அவரோட குதிரையில் ஏறி அந்த நாட்டை விட்டே வெளியே ஓடி வராரு. இப்படி உயிர் தப்பி ஓடி வந்த சுரதா மன்னன் புஷ்பரத்ரா நதி பாயிற காட்டுப்பகுதியை அடைகிறாரு. அந்த புஷ்பரத்ரா நதி பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியிலே ஒரு வாழவும் செய்கிறாரு. அந்த காட்டில் சமாதி அப்படிங்கிற ஒரு வணிகனை சந்திக்கிறாரு. அந்த வணிகனோட கதையும் இந்த சுரதா அப்படின்ற மன்னனோட கதையும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த வணிகனோட மனைவியும் குழந்தைகளும் அந்த சமாதி அப்படிங்கிற வணிகனை வீட்டை விட்டே துரத்திருப்பாங்க. துக்கம் தாழாமல் அந்த சமாதி அப்படிங்கிற வணிகன் இந்த காட்டுப்பகுதி அடைஞ்சிருக்காரு. இந்த கதையை கேட்ட உடனே சுரதா மன்னனுக்கு தன்னோட கதையை போலவே இந்த நாட்டை விட்டு எப்படி அவர் துரத்தடிக்கப்பட்டாரோ அதே மாதிரி ஒரு வீட்டை விட்டு அவர் துரத்தடிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப துக்கத்தில் அவங்க 2 பேருமே மாறி மாறி மனசு ஆறுதல் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க வாழ்க்கையில் 2 பேரும் சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி இந்த வணிகனும் அந்த சுரதா அப்படிங்கிற மன்னனும் 2 பேரும் சேர்ந்து பயணம் பண்ண முடிவு பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து புஷ்கரா அப்படின்ற ஒரு தீர்த்தத்தை அடைகிறாங்க. அந்த தீர்த்தத்தில் பக்கத்தில் மேதஸ் அப்படின்ற முனிவரை அவங்க சந்திக்கிறாங்க. நாட்டை விட்டு துரத்தடிக்கப்பட்ட மன்னனையும் வீட்டை விட்டு துரத்தடிக்கப்பட்ட வணிகனையும் பார்த்து அந்த மேதஸ் அப்படின்ற முனிவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கஷ்டத்தை எல்லாமே தீர்க்கணும் அப்படின்னா அது துர்க்கை அம்மனால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி துர்க்கை அம்மனை எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி அவர் உபதேசங்களை கொடுத்து அவர் நிறைய அறிவுரைகளும் கொடுக்குறாரு. இப்படி முனிவர்கிட்ட இருந்து துர்க்கை அம்மனை எப்படி வழிபடணும் அப்படின்ற வழிபாட்டு முறையை தெரிஞ்சுக்கிட்ட இந்த சுரதா மன்னனும் சமாதி அப்படிங்கிற வணிகனும் அவங்க இருக்கக்கூடிய வனப்பகுதிக்கு அவங்க துர்க்கை அம்மனை நோக்கி கடுமையாக தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட தவத்தை ஏற்றுக்கிட்ட துர்க்கை அம்மன் இவங்க முன்னாடி காட்சி கொடுத்து அவங்க கேட்குற வரத்தை கொடுக்கறதுக்கு அவங்க முன் வந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த சுரதா அப்படிங்கிற மன்னனுக்கு அவரோட நாட்டையும் சமாதி அப்படிங்கிற அந்த வணிகனுக்கு முக்தியும் அவங்க அருள் பாலிச்சாங்க. இப்படி வரம் கொடுத்து மறைஞ்சதுக்கப்புறம் துர்க்கை அம்மனுக்கு அந்த மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, துர்க்கை அம்மனோட உருவத்தை மண்ணால் செஞ்சு அதை வழிபட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அரிசி, பருப்பு, இனிப்பு வகைகள், தூபங்கள், தீபங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சு அதுக்கு படையல் போட்டு வழிபடவும் செய்கிறாங்க. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. அந்த மன்னன் துர்க்கை அம்மனுக்காக மிருக பலிகளும் கொடுத்தாங்க. அது என்னென்ன மிருகங்கள் அப்படின்னா, அவர் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஆடு, மானு, பூசணிக்காய் இது மாதிரியான பலிகளை கொடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மனோட உருவத்தை எடுத்துகிட்டு போய் அந்த மன்னன் தண்ணியில் கரைக்கவும் செஞ்சிருவார்.
இப்படியே வந்து அவர் துர்க்கை அம்மனை நோக்கி பூஜைகளை பண்ணி வந்துட்டு இருந்தாரு. இப்படி இந்த மன்னன் ஆரம்பிச்சு வச்ச துர்க்கை பூஜை தான் வந்து இன்று வரைக்கும் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த துர்க்கை பூஜை அப்படிங்கிறது அந்த மன்னன் வந்து புரட்டாசி மாசத்துல ஆரம்பிச்சு வச்சாரு. ஒரு காலத்துல இந்த மன்னன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, துர்க்கைக்காக அவங்க ரத்தினத்தால செய்யப்பட்ட இருக்கைகளையும் துர்க்கை அம்மன் இருக்கக்கூடிய உருவமும் அவங்க பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய முக்கண்களும் வந்து அவர் வடிவமைக்க ஆரம்பிச்சாரு. அதை வச்சு அவங்க ரத்தினத்தால் செய்யப்பட்ட கிரீடமோ ஆபரணங்களோ அணிவிச்சு அந்த அம்மனோட தலை கூந்தல் அப்படிங்கிறது அவங்க இடது பக்கம் பின்னல் போட்டு வரா மாதிரி அவங்க அலங்காரம் பண்ணியும் அழகு பார்த்தாங்க. இப்படி பலிகள் இல்லாமல் சாந்த ஸ்வரூபியாக வடிவமைச்ச இந்த துர்க்கை அம்மனை வந்து சாத்வீக துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்லி வழிபட ஆரம்பித்தாங்க. இந்த அம்மனுக்கு செய்யக்கூடிய பூஜையில் வந்து சந்தனமோ குங்குமமோ தீபங்களோ தூபங்களோ அதீதமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இதை வந்து சாத்வீக பூஜைன்னு சொல்லுவாங்க. இதை பெரும்பாலும் வந்து இன்னைக்கு வைணவர்களால் செய்யப்பட்டிருக்கு. இப்படி இந்த துர்க்கைக்கு செய்யப்படுற பூஜையை வந்து ராஜசீக பூஜைன்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாதத்தில் கிருஷ்ணர் பிறந்த திதியான நவமி அன்னைக்கு ஆரம்பித்து 15 நாட்கள் நடைபெறும். கடைசியில் வந்து தசமி அன்னைக்கு துர்க்கையை வந்து நீரில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த துர்க்கை அம்மனுக்கு கொடுக்கக்கூடிய பலிகள் அப்படிங்கிறது வந்து சப்தமி அன்னைக்கும் நவமி அன்னைக்கும் தான் கொடுக்குறாங்க. அஷ்டமி அன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபடுற துர்கா பூஜை அப்படிங்கிற முறையை வந்து இந்த சுரதா மன்னன் நம்ம மக்களுக்காக இவங்க கொடுத்துட்டு போனாங்க. இது பலவிதமாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி சங்கடங்களை தீர்க்கக்கூடிய துர்க்கை அம்மனோட பூஜையை வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு போன இந்த சுரதா மன்னனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? துர்கா பூஜையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னா உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதையில் கேட்கணும் அப்படின்னா நம்ம ஏல் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.